ஆனா அதையே பல பேர் என்ன அவதூறு பண்றாங்கன்னா, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அவர் நேரா மாட்டாரு, அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அப்ப இவர் போனாரு நேரா இவங்களுக்கெல்லாம், அதுக்கு யார் பதில் சொல்றாங்க? நான் திருப்பி கேட்டா கோச்சுக்குவாங்க திமுகவினர். மரக்காணத்துல 20 பேர் இறந்தாங்க. முதலமைச்சர் போலீஸ் துறை வச்சிருக்காரு, கள்ளச்சாராயம். போனாரா? போய் ஆறுதல் பண்ணாரா? அதே போல நம்ம கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க. போனாரா முதலமைச்சர்? போய் ஆறுதல் சொன்னாரா இரவோடு இரவாக? ஏன் இந்த அஜித்குமார் மரணம் அடைஞ்சது காவலர்களுடைய கொடூர தாக்குதலால தான். அப்போ அந்த போலீஸ் மினிஸ்டர் என்ற முறையில ஸ்டாலின் அங்க போனாரா? போயிருக்கணும்ல. போனாரா? பொறுப்பேத்துக்கினாரா? 4 நாள் கழிச்சு அந்த அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசி சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி கேட்டுக்கினாரு. அதனால முதலமைச்சர் செஞ்சா, காணொலியில பேசினா அல்லது மொபைல்ல வருத்தம் தெரிவிச்சா அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா விஜய் பேசினா நேர்ல போயிருக்கணும். ஏன் நீங்க நேர்ல போல எல்லாத்துக்கும்? அதனால நான் இதுக்கு அது லாலி பண்ண விரும்பல நானு, லாவணி கச்சேரி. ஆனா என்னன்னா, ஒரு ஆள் எந்த அளவு துக்கத்துல இருக்காரு, எப்படியாப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கு அவருக்கு, அவர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த வன்மங்கள், வெறுப்புகள்